Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ் அது மட்டும் இல்லாமல் மூவி ரிவ்யூஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட சண்டே அதுவுமா நிறைய ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம காலிவுட் அன்கட்ல முதலாவது இருமுகன் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அரிமா நம்பி படத்தோட டைரக்டரான ஆனந்த் சங்கர். ஸோ இந்த படத்தில் முதல் தடவை நம்ம விக்ரம் டூயல் ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. உலக நாயகன் தான் அவரோட படங்கள்ல நிறைய கெட்டப்ஸ் போடுவார். பட் அவருக்கு ஈக்குவலான இன்னொரு தமிழ் படம் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான். ஸோ அந்த வகையில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்ல இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாரா அண்ட் நித்யா மேனன் பியூட்டிஃபுல்லான ரெண்டு ஹீரோயின்ஸ் வேறு இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இசையமைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஸோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நிவின் பாலி, சிவகார்த்திகேயன், டைரக்டர் ஹரி போன்ற பலர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய படங்கள் கேரளாவில் ஃபஸ்ட்டு நான் பண்ண படம் சாமி டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் அன்னியன், பீமா, கந்தசாமி, நிறைய படங்கள். ஆனால் எனக்கு எல்லா படமும் ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு விக்ரம் சாரோட. என்னோட லக்கி ஹீரோ ஒரு டைமில் ரொம்ப அடுத்த படம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சூரிய சார் என்னை ஃபோன் பண்ணார், விக்ரம் சார் ஒரு படம் கேட்குறேன்னு சொன்னார். இந்த டைமில் நான் இப்படி இருக்கிற டைமில் என்னை பார்த்து ஒரு படம் பண்ண சொன்னார் ரியலி. அண்டு ஆர்டி சார், சுரேஷ் செல்வராஜன், ஆர்டி சார் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தோட மீது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அரிமா நம்பி பண்ண ஆனந்த் சங்கர் எப்படி அடுத்த பண்ண போனார். ஆர்டி சார் ஒரு ட்ரெய்லர் டீஸில் பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு சொன்னால் சுரேஷ் சார், அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ரவி வர்மா இஸ் மிஸ்ஸிங் டுடே அண்ட் அன்பறிவு. ஓவரால் எல்லோரும் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட டீம் ரோனி, கார்த்திக், ஆன்லின், ராம்குமார், ஷர்மா, ராஜு, காஷி, தேவ், அவங்க ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணல, தே ஒர்க் மீ வித் எஸ் அ ஃபேமிலி. இருமுகன் அப்படின்னா ஒரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் படைப்பாளிகளுக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்லணும், அந்த புதிய விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த இருமுகனில் ரெண்டு இருக்குது. புதிய விஷயம் இருக்குது, ரசிக பெருமக்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு செப்டம்பரில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணோம். சென்ற வருடம் எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தனி ஒருவன் என்ற ஒரு படம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அதை போல் இந்த வருடம் நிச்சயமாக சொல்கிறேன். நான் ஃபுல்லாக டப்பிங் பேசி முடித்த காரணத்தினால சொல்கிறேன். இந்த இருமுகன் என்பது இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் சங்கரை ஒரு இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் என்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். அதை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது this is the first time I'm attending a audio launch of a Tamil film. அது விக்ரம் சாரோட படம் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா we all love him blindly. He has been the greatest inspiration for all the actors out there. Thank you sir for inspiring, and thank you Shibu sir for calling for the audio launch. Wishing good luck to the entire team, Anand sir, Adi sir, Harris sir, to the entire team. Eagerly waiting to watch the film in theaters. Thank you. எனக்கு விக்ரம் சார் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ட்ரிச்சியில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த டைம் தான் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா பார்த்த டைம். சாமி படம் ரிலீஸு, அதனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ
எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி போய் தேட்டர் வாசல் நிற்கிறேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்புறம் அடுத்த ஷோ டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஈவினிங் ஷோ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி படத்துக்கு தான் போக போகிறேம்மாண்ணா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தேன் நான். ஈவினிங்கும் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் தேட்டரில் ஃபுல்லாக நின்று ஒரு 4 hours நின்று நைட் ஷோக்கு உள்ளே போயிட்டேன் நான். நைட் ஷோக்கு உள்ளே போகும்போது சாமி தேட்டர் படம் ஆரம்பிக்கல, எதுவுமே போடல ஸ்க்ரீனில். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கத்துற மாதிரி ஒரு 10 மடங்கு அந்த தேட்டரில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன். நான் தான் சாமி படத்தில் அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஜிவுன்னு இருக்கு. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் டேவும் போய் பார்த்துட்டு அந்த ஃபீல் எனக்கு இன்னும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் விக்ரம் சார் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு விக்ரம் சாரோட படம் ஆடியோ லான்ச்சில் நானும் இருக்கேன்றது உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் அது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும். சார் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அங்கே நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நான் இல்லை, நல்லா ஹோஸ்ட் பண்ணிருப்பேன் நான். சும்மா உங்களை மாதிரி காமெடி ட்ரை பண்ண. அப்போ எல்லாமே சொல்லுவாங்க சார் கூப்பிட்டு, சிவா நீ ஹீரோ மாதிரி இருக்க, ஹீரோவா பண்ணுன்னு. நான் சொன்னேன் சார் கிண்டல் பண்ணுறாங்க போல, சாருக்கும் பொழுது போகணும்ல, டயர்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னா. பட் எங்கே பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக எனக்கு மெரினா சான்ஸ் கிடைக்கும்போது அதில் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணும்போது சார் அப்போ நான் வந்து ஒரு படத்துக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ நான் தயங்கி கேட்டேன் நான், அந்த ப்ரோமோ வீடியோவில் ஒரு 2 லைன் மட்டும் எனக்காக பாடித்தர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி. அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ஏன்னா நடுவில் கிளம்பி போயிட்டா சேனல்லேருந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அப்புறம் தான் தயங்கி போய் கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நான் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் சிவா, பட் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரும். இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவு கைண்ட் அவங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட ஷூட்டிங் டைமில் என் ஃபேமிலியை ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணப்போ கூட அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க, நல்லா ஆடுறான்ல சிவா, சூப்பராக ஆடுறான்ல அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. பட் அது எல்லாமே நீங்கள் மாதிரி ஏதாவது ஒன்று இந்த சினிமாவில் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வார்த்தை தான் அது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி விக்ரம் சார். வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. இவ்வளோ பேர் முன்னால் நின்று இப்படி ஒரு படம் லான்ச் நின்று பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த இருமுகன் எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றி படமாக இது கண்டிப்பாக அமையும். அண்ட் தேங்க்யூ ஷிபு சார் அண்ட் விக்ரம் சார், இங்கே என்னையும் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் பெரிய நன்றி. லவ் யூ ஆல். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருக்குது ஒன்று. அதாவது டீசர்லேருந்து ஃபஸ்ட் லுக்கிலேருந்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கேன். எக்ஸலண்ட். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரம் சாரை வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்குள்ளே பார்க்குறேன். அண்டு பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் தமீம் சார் எல்லாருக்கும் வந்து பெரிய லாபம் கிடைக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்த் சார் என்னை கூப்பிட்ட என்னோட அந்த சின்ன கேரக்டர் சொல்லும்போது நான் கேட்டேன், சார் நான் யார் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீங்கள் ஃபியூ டேஸ் தான் ஆக்ட் பண்ணுவீங்க, அது வந்து விக்ரம் சார் கூட தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபியூ டேஸும் நான் விக்ரம் சார் கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அவரை எப்படியாவது பேட்டி காணணும், எப்படியாவது அவரை பார்க்கணும். ஒரு சினிமா டைரக்டர் எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருடைய ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரை மீட் பண்ணவும் முடியல கடைசி வரைக்கும். இளைய பாரதின்னு ஒரு கவிஞர் தான் அவரை எப்படியாவது எங்களை வந்து ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தாரு. அவர் தான் திரு கோமல் சாமிநாதன் அவர்கள். அவரை பார்க்குறப்ப பேசுகிறப்ப ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு உந்துதலாக இருந்தவர் அவரும் ஒரு காரணம். அவருடைய பேரன் தான் நம்ம ஆனந்த் சங்கர், மிகப்பெரிய ரைட்டரோட பேரன் அவர். விக்ரம் சாரை பற்றி சொல்லணும்னா, காலையில் ஒரு 8:30 மணிக்கு வந்து லைட்டிங் பண்ணலாம் சார் வந்துட்டாங்களான்னு கேட்டால் 5 மணிக்கே வந்துட்டார் சார். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் அவர் வந்து அப்படி மேக்கப் பண்ணிட்டு வர்றப்பே போதும் எனர்ஜி ஃபார்ம் ஆகிடும். அவரோட ஆல்ரெடி நான் வந்து பீமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
டெஃபினட்டாக அதே மாதிரி அழகாகவும் பிரமாதமாகவும் இந்த படத்தில் இருக்கார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் இந்த படத்துக்காக பாட்டு எழுதுனேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆனந்த் சங்கர் ஏதோ ஒரு மாதிரி கதை சொன்னார். எனக்கு சும்மா அந்த சாங்கான சுச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அதுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லையே, என்ன படம் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். விக்ரம் சார் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. நான் ஐக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது லைக் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவ்வளோ விஷயம் கொண்டு வர்றீங்க வெளியில். ஸோ இட் மேக்ஸ் அ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு மூவிக்கு. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது. தேங்க்ஸ். ஹாரிஸ் சாருக்கு ஆஸ் யூஷுவல் வந்து அவர் கூட நான் ஒர்க் பண்ண சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ரீச் ஆகிருக்கு இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையும். இந்த படத்துலையும் வந்து ஹலினா சாங்கும் அதே மாதிரி கண்ணை விட்டுன்னு ஒரு பாட்டு, 2 பாட்டுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். 2 பாடலுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்ணை விட்டு பாடல் வந்து டிப்பு பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் படத்தில் வருது. ஸோ அந்த ரொம்ப ஒரு சில லைன்ஸ் தான். பிணமாய் தூங்கினேன் ஏன் எழுப்பி நீ கொன்றாய் அன்பேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்து அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஒரு 15-20 மினிட்ஸ்க்கான ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு போகிற மாதிரியான லைன்ஸ். அது நீங்கள் படம் பார்க்கும்போது இன்னும் அழகாக புரியும் உங்களுக்கு. ஆனந்த் சங்கர் மாதிரியான ஸ்மார்ட்டான டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும் தமிழுக்கு. ஸோ அதுதான் என்னோட பெரிய ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனந்த் சங்கர் கூட 2 படம் வேலை பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஏன்னா கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆக்டர்ஸ்கிட்ட என்ன விஷயத்தை நம்ம பெஸ்ட் கொண்டு வரலான்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக வேலை பார்க்குற ஒரு டைரக்டர்ஸ் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஆனந்த் சங்கர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இதே மேடையில் இருமுகன் ஆடியோ லான்ச்சில் உங்களை பார்த்ததில்ல. முதல்ல கடவுளுக்கு நன்றி. சாமுராய் அந்த படம் தான் முதல் படம். மூங்கில் காடுகளேன்ற பாடல். அப்போ நான் வந்து சாங்ஸ் ஷூட்டுக்கு போகும்போது ஸ்க்ராட்ச் தான் போகும். பேசிக்காக சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, கோர் கொஞ்சம் அளவோட பின்னணி இருக்கும், அதில் தான் ஷூட் போவாங்க. ஷூட் பண்ணி வந்த அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 100% கலவை கொடுக்கறது என்னுடைய பழக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் அந்த 6 மாதம் 7 மாதம் அந்த பாட்டை என்கிட்ட உள்ளே விட்டுன்னு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பேன். ஒரு 1000 வாட்டி கேட்பேன். ஸோ நிறைய விஷயம் இருக்கும், சேர்ப்பேன் இல்லாட்டி குறைப்பேன். இதுதான் என்னோடய பழக்கம். ஆனால் அந்த சாமுராய் மூங்கில் காடுகளே பாடல் வந்து விஷுவலோட வரும்போது நான் நினச்சேன், இந்த சுமாரான பாடலுக்கு இவ்வளோ பிரமாதமாக விக்ரம் அவர்கள் வந்து இந்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. உண்மையான ஒரு சாதாரண ஒரு அமைதியான ஒரு பியூட்டிஃபுல்லான வைரமுத்து சாருடைய வரிகளில் பொய்டிக்கான ஒரு இசையாக பெருசாக இருக்காது. ஸோ அப்புறம் இதுக்கு நான் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்பிரேஷனே பாலாஜியோடைய விஷயமும் விக்ரம் அவர்களுடைய பாடி லாங்குவேஜும் அந்த இயற்கை பற்றின ஒரு பிரமாதமான ஒரு பிரதிபலிப்பும் எனக்கு ஊன்றதெல்லாம் இருந்தது. அது எனக்கு பிடிச்ச பாடல்களை ஒன்றாக அமைய காரணமாக இருந்தது. ஸோ தேங்க் விக்ரம் ஃபார் தட். அண்ட் தொடர்ந்து நாங்கள் அன்னியன் வரைக்கும் பல படங்கள், பீமா வரைக்கும் பல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒன்ஸ் அகெயின் ஜாயின் வித் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம் இருமுகன். ஸோ தேங்க்யூ விக்ரம் ஃபார் தட். நல்ல கதையுள்ள படங்கள் நிறையா வந்திருக்கு, நேர்த்தியான படங்கள் வந்திருக்கு. பட் டெக்னிக்கலி சவுண்டான படம் பார்த்திங்கன்னா இது இருமுகன் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் மே காட் பிளஸ் யூ. ஸோ 2014 அரிமா நம்பி பண்ணதுலேருந்து இப்போ இந்த இருமுகன் ஆடியோ லான்ச் வரைக்கும் என்னோட நிறையா பிரச்சனைகள் வந்தது, நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்துலேயும் என்னோட சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதில் முதல்ல வந்து விக்ரம் சார், இப்போ வந்து ஒரு வாரம் வந்து படம் ஷூட்டிங், இந்த படம் தள்ளுது அப்படின்னாலே வேறு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு போகிற காலத்தில் 8 மாதம் 10 மாதங்க அவர் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும், ஆமாப்பா தாடி வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மெதுவாக படத்தை ஆரம்பிங்க, நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் இந்த படத்தில். ஸோ இது வந்து அவர் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்டை நம்பி இந்த படம் தான் நான் கண்டிப்பாக அடுத்தது பண்ணுவேன் அப்படின்னு நம்பி அவர் இல்லாமல் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருமுகன் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங் அண்ட் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் ஹேப்பன். விக்ரம் சார் வந்து
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த மாதிரி 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்னொரு கேரக்டர் வந்து அது நர்ஸுன்னு கிடையாது, அது வந்து ஒரு கிரேசியான ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி கேரக்டர், ஒரு ஜோக்கர்லாம் வர மாதிரி ரொம்ப. ஸோ இது என்னன்னா, இந்த கேரக்டர் வந்து ஒரு ரா ஏஜென்ட், பயங்கர வயலண்ட்டாக, ஒரு ரூல்ஸே ஃபாலோ பண்ணாத ஒரு ஆள், யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டர் வந்து பயங்கர கிரேசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது விதமாக. ஸோ இது என்னன்னா, இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த கேரக்டரோட வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், மூமெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டபுள் ஆக்ஷன், அண்ணன் தம்பி, அப்பா பையன், ட்வின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு இவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் ஷூட் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணார் ஷிபு தமீன் சார். வந்து இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட இப்படி கிராண்டாக வேணும் அப்படின்னா, ஏன்னா அவர் என்னன்னா, ஷிபு சார் வந்து ஒரு தியேட்டர் பர்சன். ஸோ அவர் வந்து ஒரு ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட பேசினதே கிடையாது. நான் ஒரு கதை சொன்னாலோ ஒரு சீன் சொன்னாலோ, பா இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் தேட்டரில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் உட்காந்துருவங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு தேட்டரில் என்ஜாய் பண்ணுற பர்சனாகவே இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எனக்கு பயங்கர பெனிஃபிட். பிகாஸ் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து இப்படி இருக்கணும், கமர்ஷியலுங்கிறது வந்து மசாலா கிடையாது, அது வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான், அதுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ நான் அவருக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ கமர்ஷியலில் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி படத்தை பண்ண முடிஞ்சது ஷிபு சார்னால தான். படம் வந்து நாங்கள் எல்லாருமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 85 டேஸில் இவ்வளோ பெரிய படத்தை முடிக்க முடிஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு வந்து என்னோட டோட்டல் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம என்ன பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுமோ, ஆடியன்ஸுக்கு பார்த்தா ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கணும், ஆனால் நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நம்ம வந்து சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு படமும் நான் பண்ணுற போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுற போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் வந்து 9 months வெயிட் பண்ணேன், அவரும் வெயிட் பண்ணார். நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து, சார் வேண்டாம் இவர் வச்சு பண்ணலாமான்னு. இல்லை சார். நான் சொன்னேன் ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்க. பண்ண மாட்டேன் சார். ஐ செட் வை? இல்லை சார், இது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட், இது வந்து இதுதான் கரெக்ட், நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் ஆனந்த். ஐ திங்க் தட் டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் நோ வெரி டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே தட், டு டேக் தட் டிசிஷன். அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம், இந்த படம் வந்து அவர் ஒரு வருஷம் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். பட் அவர் சொன்னார் இல்லை இது நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ வெரி மச். பட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல்சோ ஃபார், எப்போவுமே நடிகர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்கிற போது வேற என்ன பண்ணும், நல்லா இருக்கணும் கேரக்டர் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் அணுகுவோம், ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அணுகுவோம். இந்த மாதிரி கதாபாத்திரம் எனக்கு கொடுத்தது, அதுவும் டியூவல் ரோல் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை டபுள் ஆக்ஷன் பண்ணணுன்னு, ரொம்ப நாள் ஆசை. அண்ட் நான் நயன்தாரா பற்றி சொல்லணும்னா, ஷீஸ் காட் அன் ஆரா. ஆனந்த் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃப்ரேமில் இருக்கிற போதே வேற ஒரு மேஜிக் இருக்கும். அண்ட் ரொம்ப நாளாக அவங்க கூட நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் ஆடிங் ஒன் மேஜிக் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்லா இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வெரி ப்ரொஃபஷனல். அதே மாதிரி நித்யா வந்து ஒரு ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி குட் டு ஒர்க் வித் தீஸ் டூ. பாபநாசம் படத்தை தொடர்ந்து கௌதமி நடிச்சிருக்க படம் தாங்க நமது. இந்த படத்தில் லீட் ரோலில் மோகன்லால் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நாசர், ஊர்வஷி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அண்ட் மலையாளம்லேயும் சேம் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இல்லை, ஒரு 4 வெவ்வேறு ஆட்களோட கதை, அவங்களோட பயணம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உலகம்னு சொல்லிட்டு போகிற இந்த படம் வந்து மோகன்லால் அவர்கள், கௌதமி அவர்கள், அப்புறம் ஒரு ஹீரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு குட்டி பொண்ணு ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க 4 பேரோட கதை, அவங்களோட உலகம் எப்படி இருக்குது, எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் வெவ்வேறு இடங்களில் நடக்கிற கதை. அந்த கதைகள் எப்படி போகும்போது அந்த கதையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. அது என்ன உணர்த்துதுன்றது தான் வந்து இந்த படம்.
நமது அப்படின்றது வந்து எல்லாம் அவர்ஸ் அப்படின்றது இது வந்து இது எல்லாமே நம்மளோடது, இந்த உலகம் நம்மளோடது, இந்த அண்டம் நம்மளோடது. அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவாக வந்து சந்திரசேகர் எலட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ரொம்ப இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரும், சின்ன கேரக்டராக இருக்கட்டும் பெரிய கேரக்டராக இருக்கட்டும், அவ்வளோ நல்ல ஒரு இம்பேக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நாசர் சார் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஹெட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. லால் சாரோட ரோல் வந்து எல்லாரும் மறக்க முடியாத ஒரு ரோலாக இருக்கும். அதே மாதிரி கௌதமி மேமோட ரோல் ஒரு ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவங்களோட ஒரு நாள் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் எப்படி போகுதுன்னு அவங்களோட ரோல் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலாக அவங்களோட ரோல் வந்திருக்கு. மகேஷ் சங்கர் அவர்களையும் அவங்க சந்திரசேகர் எலட்டியும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க எல்லார் சார்பாகவும் வரவேற்கிறேன். மகேஷ் வந்து அவ்வளோ அழகான சாங்ஸ் படத்துக்கு போட்டிருக்காரு. ஏன்னா அந்த படமே வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு படம். ரொம்ப சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு விளையாடுற ஒரு படம். அந்த படத்துக்கான மியூசிக் வந்து அதே மாதிரி இருக்கணும். அந்த படத்தோட ஒவ்வொரு பாடலும் வந்து மனதை வருடுற மாதிரியான இசை. அவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக் மெலடிஸ் இல்லை, ரொம்ப ஒரு கமர்ஷியல் இது இல்லை. ஆனால் அந்த இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளவு ஆழமான பாடல்கள் ஒவ்வொரு சாங்கும் வந்து அதோட டெப்த் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு ஸ்டோரி கிடைக்கும்போது, இது மாதிரியான ஒரு டைரக்டர் கிடைக்கும்போது தான் இவ்வளவு ஆழமான வரிகள் எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு நிகழும்போது அந்த படத்தோட வரியோ அதே மாதிரி அந்த படத்தில் வர வசனங்களோ அதுவும் அதே மாதிரி புரியும். மகேஷ் சங்கருக்கு வந்து என்னுடைய நன்றி, இவ்வளவு அழகான பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தோட வசனம் வந்து என்னோடய வசன குழு வச்சு எழுதினேன். ஸோ ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனம் வேலை பார்த்தோம். இந்த நமது திரைப்படம் வந்து ஒரு புதுமையான, ஏற்கனவே 2-3 கதைகள் பின்னி பிணைஞ்சு ஒரு கதையாக வர்ற வடிவத்தை நம்ம வந்து தமிழில் கையாண்டிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு புதுமையான முயற்சியாக இந்த படம் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் எலட்டி. அதில் வந்து அதில் ஒரு கதையில் வந்து ஒரு குழந்தையை பற்றியது. அந்த குழந்தைக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக அழகாக ரொம்ப நாள் கழித்து இந்த விரைச்ச உடம்போடு முறுக்கி விட்ட மீசியோடு இல்லாமல் ஒரு பார்த்த உடனே சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ எல்டி ஃபார் தட். ஸோ இந்த கதை ஒரு நல்ல மெல்லுணர்வுகளை எல்லார்கிட்டையும் வந்து வாங்கியிருக்கு. அது மூலமாக இது உருவாகிருக்கு. நிச்சயமாக இது வந்து மிக எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனதை நிகழ வைக்கிற ஒரு படமாக இருக்கும். இதில் என்னுடைய தோழர் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்காங்க, கௌதமி மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. பட் இதில் சந்திரசேகர் எலட்டி பார்த்திங்கன்னா தேடி 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 அந்தந்த கதைக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுமோ தேடி பிடிச்சு நினச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்டார் வேல்யூக்காகவோ அது மாதிரி யாரையும் போகிறது கிடையாது. அப்புறம் மோகன்லாலும் வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து 1000 தடவை யோசித்து தான், அவர் யோசிக்காமல் பண்ண ஒரே படம் பாப்கார்ன் தான். ஸோ அவர் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி a remarkable film. வணக்கம். இந்த படத்துக்கு வந்து மதன் ஆல்ரெடி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ வேறு யாரும் மதன் நாசர் சார்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கதையில் வந்து இருக்கிற யுனிக்னஸ், ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சிகள், அழகான ஒரு கதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து முக்கியமான இது என்னென்னா, எனக்கு வந்து நாசர் சார் சொன்ன மாதிரி எல்லா கதைக்கும் அந்த கதைபாத்திரங்களுக்கும் அவர் வந்து கரெக்டான ஆளுங்களை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டாராக இருக்கிறதுக்காக வந்து எதுவும் எழுதலை. இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது கதை தான். அது வந்து நிறைய பேர் நிறைய படத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் இது நிஜமாகவே இது ஒரு படத்தில் 4 கதைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு படத்தில் 4 கதைகள் அண்ட் இந்த 4 கதைகள் 3 லாங்குவேஜஸில். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய கதைகள் நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு 12 படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். பட் இந்த கதைகள் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனுங்க. இது வந்து
அதோட அழகான ஒரு நாசர் சார் கரெக்டாக சொன்னார். மதனும் நானும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முதல்லையே வந்து நாங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கே காரணம் வந்து இந்த கதை தான். இந்த கதையில் இந்த வந்து சுச்சுவேஷனில் வருது, இந்த சுச்சுவேஷன் எப்படி பண்ணணும், இந்த சுச்சுவேஷன் எப்படி அழகாக கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் கதையில் டிஸ்கஷன். ஸோ ஐ திங்க் தட் இந்த வாட் இஸ் ப்ராட் எவ்ரி திங் டுகெதர், இந்த கதை இந்த படம் எல்லாமே வந்து ஒரு ஒரு யூனிட்டாக வந்திருக்குன்னா அதுக்கு வந்து சந்திரசேகர் ரியாலிட்டி தான் காரணம். அண்ட் ஐ திங்க் தட் I hope that people receive it well. And before even one of my films was remade as Naam, I think. But this is the first time I am directly coming. As the title suggests, ours. This story is about everyone here. I think everyone sitting here can relate to it. And the format in which I took this story, I took the lives of 4 characters in different age groups, like one school girl, one college boy, one middle class man, one middle class housewife. So these are the 4 stories which happen parallelly and how they meet in the end. I thank Nazar sir, Gautami garu, Madan Karke, Mahesh and all the unit people who helped me throughout the film to get it to this place. நமதுங்கிற இந்த படம் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். கதையில் வந்து இந்த கதாபாத்திரத்தை எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப பிரச்சனைன்னு நினைக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு விஷயம், எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பின்னாடி வந்து சேர்கிற ஒரு விதம், அந்த மாதிரி தான் ஒரு காம்பினேஷன். மோகன்லால் சார் வந்து இதில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர், நமக்கு பிடிச்ச நிறைய பேர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பாடல்கள், நல்ல ஒளிப்பதிவு. தெலுங்கு சினிமாவில் பிரபலமான டைரக்டர் சந்திரசேகர் அவர்கள் இதை இயக்கியிருக்காங்க. நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு குடும்ப படம் பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு விருந்தாக இருக்கும். நகைச்சுவை இருக்குது, ஆனால் இது நகைச்சுவை படம் அல்ல. நல்ல பாடல்கள் இருக்குது, ஆனால் பாடல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் உள்ள ஒரு படம் அல்ல. ஆக்ஷன் இருக்குது, பட் நாட் அன் ஆக்ஷன் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் எடுக்கப்பட்ட படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். நமது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதை எவ்வளோ அழகான கதையோ அதே அளவுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதும் அவ்வளோ அழகான ஒரு அனுபவமாக இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது ஈஸியானா ஒர்க் ஈஸியானு இல்லை, பட் அங்கே போகிறது, அந்த யூனிட்டோட மிக்ஸ் ஆகிறது, அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அது அப்படி இருக்கிறதுனால தான் பர்ஃபார்மன்ஸில் என்ன என்ன விதமான நுவான்சஸ், காம்ப்ளெக்சிட்டிஸ், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்பட்டதோ அது அழகாக எங்களுக்கு, அதாவது ஆல் ஆர்டிஸ்ட்க்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் டைரக்டர் சந்திரசேகர் ரியாலிட்டி சார். அவர் ஒர்க் பண்ணுற விதம், ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குகிற விதம், இட்ஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். மறுபடியும் ஒரு படம் ஒத்துக்கிட்டா, இந்த படம் ஒத்துக்கிட்டேனேங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, திருப்தியாக இருக்குது. நம்ம காலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக சூப்பரான ஒரு ஈவெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஃபேஷன் ஷோ அப்படின்னாலே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு மாடல்ஸ் ரேம்ப் வாக் போவாங்க, அதுதான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐடிசி கிராண்ட் ஷோலால் டைமண்ட்காக ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தியிருந்தாங்க. இந்த ஃபேஷன் ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் எல்லாருமே பியூட்டிஃபுல்லான டைமண்ட் ஜுவல்லரி வேர் பண்ணிவிட்டு ரேம்ப் வாக் வந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், வாங்க பார்க்கலாம்.
ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ஹரி ஒன் ஆஃப் தி கெஸ்ட்டாக வந்திருந்தார் இல்லையா? ஸோ அங்கே அவர் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்னொரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே சாமி பார்ட் 2 எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் நம்ம விக்ரம் தான் வந்து லீட் ரோலில் நடிக்க போகிறாரு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இருமுகன் படத்தோட ப்ரொடக்ஷன் பேனர் தான் சாமி பார்ட் 2 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2003 சாமி படம் ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷா அண்ட் விக்ரம் காம்பினேஷனில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான போலீஸ் வந்து நம்ம கண் முன்னாடி ஹரி நிறுத்தியிருந்தாரு. அதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே சாமி பார்ட் 2 வந்து டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ விக்ரம் ஃபேன்ஸ்க்கு நிஜமாவே இந்த விஷயம் ஒரு பெரிய ட்ரீட் தாங்க. சிங்கம் 3 பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது முடிஞ்சவொடனே அடுத்து சார் கூட தான் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் சார் தான், இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார் தான் ப்ரொடியூசர் சிபு சார் எங்க இருக்கு வரணும் ஒரு நிமிஷம். ஏன்னா கேட்டாரு சொல்லிட்டா பெட்ரு. வெரி சாரி டைரக்டர் ஆனந்த் சங்கர், உங்களுடைய ஃபங்க்ஷனில் நான் ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து நாங்கள் சாமி 2 பண்ண போகிறோம். அதனால தான் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அந்த விஷயத்த சொல்லலான்ட்டு. அதை பற்றி ப்ரொடியூசர் சார் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைக்கவில்லை சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். இருமனாக்கும் முடிச்சக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நிச்சயமாக சாமி வந்து ஒரு நல்ல ஒரு, நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவா பேசிகிட்டு இருந்தார் சாமியை எப்படி பார்த்தேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அதோட பெட்டராக பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அவைட்டட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமோ தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஹைப் கிரியேட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் லேடி கெட்டப்பில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் கூட ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனது காரணத்தினால ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்களே இந்த படத்தோட டீம். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன்னா, படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த படம் வந்து October 7 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் ஆச்சோ அதே அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கலாம். டைரக்டர் அட்லி தெரி படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து அடுத்ததாக வேற ஜானர் ஆஃப் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போறாரா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனில் இறங்க போறாராம். அவரோட ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லேயே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட ப்ரொடக்ஷன் பேனர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A for Apple அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிலி முங்கிலி கதவத்தர அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அண்ட் ஸ்ரீதிவ்யா லீட் ரோல்ஸில் நடிக்க போகிற படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். அதை தொடர்ந்து நிவின் பாலி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிவின் பாலிக்கு மலையாளம்ல எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தமிழ்லையும் வந்து அவருக்குன்னு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நிவின் பாலி நிறைய தமிழ் படங்களை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்லி டைரக்ஷனில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லையும் வந்து அவருக்கு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் வாழ்த்திக்கலாம். இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பரான எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Kanimozhi signing off in Kollywood Uncut.